தஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா, லா ஷக்க ஃபீஹி, சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக இது கபூலாகும். அதனால நம்ம தாய் தகப்பன்ட்ட துவா வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், பதுவா வாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேரை பாருங்களேன், தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சுங்க, வயசானதுக்கு பிறகு தண்டச்சோறு, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, போய் சேர மாட்டியா, எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் நம்ம சொல்லி அவங்களை நம்ம சுமையா நினைக்கிறோம். உங்களை பரக்கத்தான் நம்ம நினைக்கிறதே இல்ல. யார் பரக்கத்தான் நினைக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா துஆஃபாயிக்கும், உங்க வீட்டுல உள்ள தாய் தகப்பன் தாங்க உங்களுக்கு பரக்கத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வயதான தாய் தகப்பன பாரமாக நினைக்கிறாங்க. மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு எவ்வளவு திட்டுறாங்க, எவ்வளவு அவங்கள மனசு கஷ்டப்பட்டு பேசுறாங்க. சில தாய் தகப்பன் நம்ம பிள்ளைகிட்ட பதில் பேசினா நம்மள வீட்டை விட்டு விரட்டி விடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன திட்டினாலும் அவங்க மனசு வருத்தப்படுறாங்க. அதாவது